ஒரு நிமிஷம் கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்திருச்சுங்க. ஒரு அடி, ஒரு விபத்து, ஒரு நீதிமன்றம். ஆனா பல வருடங்கள் கழித்து தான் உண்மை தெரிய வருது. தண்டிக்கப்பட்ட குற்றத்தை அவன் செய்யவே இல்லை. என்ன நடந்தது? வங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிட்டியில அருண் அப்படிங்கிற இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய வாழ்க்கை பெரிய கனவுல இல்லை, சாதாரண வாழ்க்கை தான். அம்மா தங்க இவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தினமும் உழைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் என்னன்னா, கோபப்படுவான். நல்லவன் தான், கெட்டவனால இல்லை. அந்த கோபம்தான் ஒரு நாள் அவனோட வாழ்க்கையவே சிதைச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மாலை நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான் அருண். அப்போ சாலையில ஒரு கார் வேகமா வருது. அவன் பைக்கை உரசிடுது. அருண் கீழே விழுந்துடுறான். கார்ல இருந்து இறங்கிய அந்த பணக்கார இளைஞன் சிரிச்சுக்கிட்டே கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். ரோட்ல ஓட்ட தெரியாம வந்துட்டு பெரிய ஹீரோ மாதிரி போறியா? இந்த வார்த்தை அருணோட கோபத்தை வெடிக்க வைக்குது. 2 பேத்துக்குமே சண்டை ஆரம்பமாகுது. கூட்டம் சூழ்ந்துருது. 2 பேருமே தள்ளுமுள்ளாடுறாங்க. அந்த இளைஞன் கீழே விழுந்துடுறான். அவன் தலையில ஒரு கல் மோதிரு ரத்தம் வர ஆரம்பிக்குது. சில நிமிடத்திலே அவன் இறந்துடுறான். அருணுக்கு ஒரே அதிர்ச்சி, நடுங்க ஆரம்பிக்கிறான். நான் வேண்டும்னே செய்யல அப்படின்னு கதறான். ஆனா போலீஸ் அவனை கைது பண்ணிடுது. செய்திகள்ல வர ஆரம்பிக்குது, கோபத்தில் இளைஞனை கொன்ற மெக்கானிக். மக்கள் அனைவருமே குற்றவாளியா அவனை பார்க்குறாங்க, தீர்மானிச்சிட்டாங்க. நீதிமன்றமும் அவனுக்கு தண்டனை கொடுக்குது. அருணோட அம்மா தினமும் அழுகிறாங்க, என் பையன் கொலைகாரன் இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கிட்டுமே சொல்றாங்க. ஆனா யாருமே நம்பல. நீதிமன்றத்தோட சாட்சி சொன்னவங்க கூட உண்மையை மாத்தி தான் பேசினாங்க. ஏன்னா இறந்தவன் ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகன். அருணுக்கு 10 வருட சிறை தண்டனை கிடைக்குது. சிறை வாழ்க்கை. முதல் மாதமும் அருண் யாரிடமே பேசல. அவனுக்கு ஒரே ஒரு கேள்விதான், நான் உண்மையிலே கொலைகாரனா? அந்த குற்ற உணர்ச்சி அவனை உள்ளுக்குள்ளேயே கொல்ல ஆரம்பிக்குது. ஒரு நாள் சிறையில ஒரு கைதி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனா அதன் தண்டனை சிலருக்கு முழு வாழ்க்கையும் போயிருது. அந்த வார்த்தை அருணோட மனதில் பதிஞ்சிருது. அதன் பிறகு அருண் மாற ஆரம்பிக்கிறான். சிறையில படிக்க ஆரம்பிக்கிறான். மற்ற கைதிகளுக்கும் எழுத கற்றுக் கொடுக்குறான். சண்டைகளையும் சமாதானப்படுத்துறான். அவனை பார்த்து ஜெயிலர் கூட ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரியான மனிதன் எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறான். 7 வருடம் கழித்து ஒரு வயதான மனிதர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. அந்த இரவு சண்டை நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி வீடியோ அவரிடம் இருந்தது. அதில் தெரிய வந்த உண்மை என்னன்னா, அருண் தள்ளவே இல்லை. இறந்த இளைஞன் குடிபோதையில தானாகவே தவறி விழுந்திருக்கான். அருண் குற்றமற்றவன். இந்த தீர்ப்பு அதிர்ச்சி தீர்ப்பு. மீண்டும் வழக்கு திருப்பப்படுது. நீதிமன்றம் அருணை விடுதலை செய்து, நீதிபதி சொல்றாரு, ஒரு மனிதனை பற்றி முழு உண்மையும் தெரியாம தீர்ப்பு சொல்லக்கூடாது. அருண் வெளியே வர்றாரு. ஆனா அவன் இழந்த 7 வருட வாழ்க்கையை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. வீட்டிற்கு வந்த அருணை பார்த்து அவங்க அம்மா அழுகிறாங்க. அருண் மெதுவா சொல்றான், அம்மா, சிறை என்னை தண்டிக்கல, மாத்திருச்சு. அதுக்கப்புறம் அருண் கோவப்படவே இல்லை. மற்ற இளைஞர்களுக்கும் ஆலோசனை செய்கிற ஆலோசனை மையம் தொடங்குறான். அவன் எல்லோரிடமும் சொல்றான், ஒரு நிமிட கோபம் ஒரு வாழ்க்கையை அழிக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோபத்தில் இருக்கும் முடிவு வாழ்க்கையவே மாத்திருங்க. முழு உண்மையும் தெரியாம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.